எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. மேடையில் வீட்டிற்கும் பேராளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏன்னா நிலாக்கூடை புத்தகம் போட்டு கிட்டத்தட்ட 60 புக்குக்கு மேலே தாண்டலை. பையன் நாடன் சூர்யா, முகவரியற்ற தெருவில் 3வது வீடு. என்ன தம்பி இப்படி தலைப்பு வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அம்மா இது சரி உன்னுடைய புரிதல் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2800க்கு மேலே போயிட்டு இலங்கையிலேருந்து ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் புத்தகம் விற்கிறதுங்கிறத விட இலங்கை மண்ணில் நம்ம தொப்புள்குடி உறவுகள் நம்ம தமிழ் சமூகம் வாழ்கின்ற இடத்துல என் பிள்ளையோட புத்தகம் நிறைய விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குன்றது எனக்கு கூடுதல். அதுலேயே எனக்கு கொஞ்சம் நம்ம இனிமேல் எழுதுறத விட்டுங்களாமா அப்படின்னு. இப்போ மேடை பேச்சுக்கு போட்டியா பையன் வந்தாச்சு. அவர் பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு சிவமணி என்கிட்ட கேட்டாப்புல, அக்கா தொகுப்புரைக்கு யாரக்கா போடலான்னு என்கிட்ட கேட்டாப்புல. தம்பி அப்போ ஆஃபீஸில் இருந்தாப்புல. நான் சொன்னேன் நைட்டு வரைக்கும் டைம் கொடு தம்பி, நான் யாராவது யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆயிருந்தா நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் கேட்டுட்டு தான் நம்ம சொல்லணும். அதனால அப்புறம் நைட்டு ஆதிராமுல்லை அவங்க இவங்களை போட்டாச்சுக்கா. சரி ஓகே அக்கா, நீங்கள் சொன்னால் நான் யாருன்னு சொல்லலை அவர்கிட்ட. நீங்கள் சொன்னவங்களை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமா? நான் சொல்லிட்டேன், வேணா இருப்பா வாழ்த்துறை வேணா போட்டுக்கோங்க. அப்படிதான் அவர் இங்கே கொண்டுட்டு வந்தாச்சு. தொகுப்புரை இப்போ சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் பயங்கர பிஸி. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அந்த டீம்ல தான் வேலை பார்க்குறாரு. அவர் இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டாரா, அவங்க என்னவா ஆகட்டும், அவங்களால என் பிள்ளைக்கு வேலை கூடுதலாகிடுச்சு. அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி ஹார்மோன்களின் கவிதைகள். இப்போ அண்ணா நிறைய கவிதைகள் குறிச்சிட்டு வந்தேன். நான் அப்பவே சொன்னேன் ஆதிராமுல்லை கிட்ட, டார்லிங் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி என்னை பேச விடுங்க, தெரியும் எனக்கு. ஆனால் கடைசியில் இதுதான் கரெக்டு. புத்தகத்தை வெளியிட்ட உடனே அந்த சூட்டோட அந்த திறனாய்வு பண்ணி அந்த புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத வெளிக்கொணர்ந்து ஓகே. நிறைய கவிதைகள்லாம் அவங்க பேசிக்கிறதுனால நான் இப்போ இந்த ஹார்மோன்களின் கவிதை புத்தகத்தை கொடுத்த ஹார்மோனை பற்றி தான் நான் பேச போகிறேன். அன்பு தம்பியை பற்றி தான் பேச போகிறேன். 1920 நினைக்கிறேன், திருச்சியில் ஒரு புத்தகம் 20 தானே 2021 ஸ்நேகினும் நாய். அதை நான் நாயின்னு சொல்லவே மாட்டேன், ஸ்நேகி தான். ஏன்னா அந்த கதையை படிச்சுட்டு 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அந்த ஸ்நேகிங்கிறது ஒரு உயிருள்ள நாய். வீட்டில் ஒரு குடும்பம் வளர்த்த பிராணி. அதை எப்படி வெளிநாட்டுக்கு அவங்க அந்த இடத்துல இடம் புலம்பெயர்றாங்க, அதை எப்படி அங்கே கொண்டு போகிறாங்கிறது தான் அந்த கதை. அதை நான் அந்த நாய்க்கு பதிலாக நம்பவே மாட்டீங்க, அந்த படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நான் தான் இருந்தேன். அந்த நாயை நான் தான் அந்த பயணத்தில் போனேன். 2 நாள் எனக்கு புத்தகத்தை கிடைச்சது. அந்த புத்தகம் விட்டிங்கன்னா அந்த புத்தகத்துக்குள்ளே போயிடுவேன் நான். அவ்வளோ அருமையான புத்தகம். அதுக்கு விஷயம் அது கிடையாது. நூல் வெளியீட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னா என்னுடைய இணையரும் ஆதிராமுல்லையும். 2 நாளைக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரங்க கேட்டாங்க, இந்த மாதிரி திருச்சியிலையா சிவமணின்னு ஒரு தம்பி, அப்போ எனக்கு தெரியாது இவரை, சிவமணின்னு ஒரு தம்பி புத்தகம் வெளியிடுறாங்க, நீ வரியா? எங்கள் வீட்டுக்காரர் எப்போதுமே நீ வரியாமா செய்யறியா வரியா அப்படிதான். அதனால தான் வண்டி ஓடுது. அப்புறம் வரியான்னு கேட்டோன்னே நம்மளை கேள்வி எல்லா பெண்களுக்குமே உள்ளது. கணவர்கள் வரியா போறியான்னு ஒரு திமிர் தலை தூக்கம் நம்ம உள்ள. அப்போ என்னது சிவமணியா? எனக்கு யாருமே தெரியாது, நான் வர முடியாதுன்ட்டேன். இங்கே பாரு, வா ட்ரெயினில் தான் போகிறோம், ஒரு நாள் போயிட்டு வரலாம், அவங்களும் வராங்க அப்படின்னு ஐயன் சொல்லுவாங்க. ஐயன் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, அவர் நானே நன்னயம் செய்துவிடேன், இவர் நானே நன்னயம் செய்தவர் தான் இவர். சரி, நான் அரை மனசாக தான் போனேன். என் அன்பு தங்கை செல்வி சிவஞானம் வந்திருக்காங்க, அல்லி ஃபாத்திமா, பாண்டிச்சி நூல் கொடுத்த அல்லி ஃபாத்திமா வந்திருக்காங்க 2 பேரும். அப்புறம் ட்ரெயினில் ஏறிட்டோம்.
அரை மனசாலும் போனேன். யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாத ஒரு புத்தக வெளியிட்டுக்கு நாம ஏன் போகணும் அப்படின்ட்டு சரி ஏறியாச்சு. நம்ப மாட்டீங்க, ட்ரெயின் ஏறிட்டோம். எக்மார்ல ஏறி ஒரு 10வது நிமிஷம் நாங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இதில் வந்து ஒரு பையன் சிவமணி ஒருத்த வயசுடைய ஓடி வந்து, அம்மா இடமெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஐயா நல்லா உட்காந்துட்டீங்க, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. நான் யோசிக்கிறேன், எங்கேயோ திருச்சிக்கு போகிற இடத்துல இவரே வந்து கேட்குறாரு அப்படின்னு. அப்புறம் நீங்கள் யார் தம்பின்னு இவங்க போய் கேட்டாங்க. அம்மா நான் வந்து சிவமணியோட ஃப்ரெண்டு, உங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. லேசாக மனசில் சிவமணி மேலே ஒரு லேசாக ஒரு பரவாயில்லையா, பரவாயில்ல, நான் கொஞ்சம் கவனிச்சு கூட்டிட்டு வரேன். நம்பவே மாட்டீங்க, திருச்சிக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்க இறங்கிட்டோம். மழை கிடையாது. மழை வந்தா என்ன செய்யறதுன்னு கொடையோடையும் ஒரு காரோடையும் வெயிட் பண்றாரு. எங்களை வந்து ஒரு எதனால இந்த கதையை நாங்கள் பதிவு பண்றோன்னா, அழைக்கப்படும் விருந்தினர்களை எப்படியெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து சிவமணி கிட்ட தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் விருந்தினர்களை கூப்பிடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, வந்து தொகை கொடுத்துருவாங்க. அந்த தொகையிலேயே நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு நல்லா தங்கறதுக்கு நல்ல இடம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதனாலதான் இங்க இருக்கிறவங்க யாரையாவது படைப்பாளர்களை கூப்பிட்டீங்கன்னா, சிறப்பு விருந்தினர்களா கூப்பிட்டா எப்படியெல்லாம் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும், அதுக்காக தான் நான் இங்க பதிவு பண்றேன். அழைச்சிட்டு போய் ஹோட்டல்ல தங்க வச்சாச்சு. ஹோட்டல்ல எந்த பக்கம் திறந்தாலும் உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டை தெரிகிற மாதிரி அழகான வியூஸ். நாங்கள் ரொம்ப ரொம்ப போட்டோஸ் எடுத்து ரொம்ப கலக்கிட்டோம். நல்ல கவனிப்புனா விடிகாலையில 4 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கூடவே நிற்கிறாரு. சிரிச்சிருக்காரு பாருங்க. இப்ப வந்து தமிழ் மணவாளன் ஐயா சொன்னாங்கல்ல, செரோட்டோனின், அசிட்டோசின், டோபமைன், இந்த மாதிரியான 4 விதமான ஹார்மோன்கள் மனிதனுக்குள்ள சுரக்குதான். அந்த ஹார்மோன்கள் வந்து இந்த 4 ஹார்மோன்களும் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, மகிழ்ச்சியான உற்சாகமாக காணப்படுவாராம். நீங்க அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்துட்டு கவனிச்சுட்டே பாருங்களேன், சிரிச்சுட்டே தான் இருப்பாரு, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, பல்லு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட அவர் சொணக்கமாவே இருக்க மாட்டாரு. நம்ப மாட்டீங்க, காலையில 4 மணில இருந்து 2 மணி வரைக்கும் எங்க கூட தான் இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஏன் இதுக்காக இதை சொல்றேன்னா, அற்புதமான புத்தகத்தை கொடுத்திருக்காரு. புத்தகத்துல வந்து நிறைய உளவியல் சார்ந்து எழுதியிருக்காரு, பெண்ணியம் சார்ந்து எழுதியிருக்காரு, நிறைய இடத்துல நல்ல கவிதைகள்லாம் கொடுத்திருக்காரு. ஆனால் நம்ம எப்படி ஒரு 10 மாசம் ஒரு தாய் வந்து 10 மாசம் எப்படி ஒரு குழந்தையை கருவில் சுமக்கிறோமோ, அதே போல அவருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு. அது இங்க யாருக்குமே தெரியாது. தமிழ் மணவாளன் ஐயா வந்து கடவுள் துகள்னு அந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். அந்த கடவுள் துகள்னு அவர் அந்த கவிதையை யாருக்காக எழுதினாருன்னு அவங்கள நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மதியானம் 2 மணி வரைக்கும் வதிலை பிரபா அந்த ஐயா, நாங்க இணையர், ஆதிராமுல்லை, அப்புறம் அங்க உள்ள இலக்கிய படைப்பாளிகள் எல்லாருமே எங்க கூட தான் இருக்கோம். சிரிச்சுட்டே இருக்காரு, என்ன வேணுமோ பார்த்து 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 செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு மத்தியானம் 5 மணிக்கு புத்தக வெளியீட்டு விழா, ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். ஏன் நான் இவ்வளவு விவரத்தை சொல்றேன்னா, ஒரு ஹார்மோன்களின் கவிதைகளை பத்தி பேசுறதுக்கு இன்னும் 2 ஆளுமைகள் வெயிட் பண்றாங்க. அந்த இவருடைய ஹார்மோன், இவருடைய குணநலன்கள், இவர் எப்படிப்பட்ட வழியில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். மத்தியானம் சாப்பிட போய் உட்கார்ந்துருக்கோம். சிரிச்சு சிரிச்சு கண்ணுல தண்ணி வருது அவருக்கு. எங்களையும் சிரிக்க வைக்கிறாரு, அவரும் சிரிக்கிறாரு, என்ன வேணுமோ அதை கேட்டு கேட்டு வாங்கி தராரு. அப்பதான் வதிலை பிரபா வந்து எங்க இணையர்கிட்ட சொல்றாங்க, தம்பி இவ்வளோ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா வதிலைக்கும் தம்பிக்கும் உள்ள நெருக்கம் வந்து ரொம்ப அட்டாச்சு, ரொம்ப நாள் பழக்கம் பழக்காது. எவ்வளோ நாள் பழக்கம்னு தெரியல, ரொம்ப நாள் பழக்கம். அப்போ வந்து 2 தேவதைகளுக்கு அப்பா. அதனாலதான் அவர் வந்து இந்த பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா இதுல கொடுத்திருக்காரு. ஒரு கவிஞன் ஒரு கவிதையை கொடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வந்து முதலில் மொழி வசப்பட வேண்டும்.
சுற்றியுள்ள நிகழ்வுகளை கவிதைத்தனமாக பார்க்கின்ற அந்த ரசனை வேண்டும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆங்கில கவிஞன் சொல்லுவான், நமக்குள்ள கவிதை தோன்றது வந்து மரத்திலிருந்து இலை உதிர்ற மாரி, பூ உதிர்ற மாரி, அது நிலைக்காது. எந்த வேகத்துக்கு உதிர்தோ அந்த வேகத்துக்கு காணப்படும். எப்பொழுது ஒரு கவிஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய உணர்வுகளை, தான் பார்த்து கடந்த நிகழ்வுகளை, வாழ்வியல் அனுபவங்களை உள்ளிருந்து இந்த வலியோட பதிவு பண்றாங்க. மொழி வந்து எளிமையா இருக்கணும், வாசிக்கிறவர்களுக்கு அது புரிய வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கின்ற கவிதைகள் தான் நிலைக்கும், பரவலாக பேசப்படும். ஜெயபாஸ்கரன் ஐயா வந்து ஆனந்த விகடன்ல எப்பொழுதோ எழுதி விருது வாங்கின கவிதையை இன்னைக்கு வந்து தமிழ் மாணவர் வந்து வாசிக்கிறாங்க, சொல்றாங்க. அப்ப அது வந்து என்ன, உண்மைதான். எல்லாரும் சிரிச்சிங்க, எனக்கும் தான் சிரிப்பு வந்தது. கணவன் வந்து மனைவி வந்து விதவையாகிற கணவன் வந்து அது எவ்வளோ பெரிய வலி. அது உண்மையிலே அது வலிக்கணும். நமக்கு சிரிப்பு வந்துருக்கக்கூடாது. அந்த கவிதை பெரும்பாலான நம்ம செய்கிற தவறு வந்து உண்மையாக தான் எழுதியிருக்காங்க, அது உண்மைதான். நம்ம வந்து விதவையாக நிற்கணும், கணவன் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு சிரிப்பு வரவே கூடாது. ஆக அந்த மாதிரி அன்பு தம்பிக்கு வந்து அன்னைக்கு தான் அவரை வந்து அவன் நானே நன்னயம் செய்யறத தொலைச்சிட்டு உண்மையான ஆத்மார்த்தமா தம்பியை நான் எடுத்துக்கிட்டேன். அங்கதான் இந்த அம்மா அவரை மகனா எடுத்துக்கிட்டு சிவமணி வந்து அவங்க அம்மாவா ஏத்துக்கிட்டது. எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் என்னையும் ஆதிராவையும் பார்க்காம தம்பி போகவே மாட்டாப்புல. அந்த கவிதை கடவுளின் புகழ், ஒரு குழந்தையை வந்து கடவுளின் புகழாக பார்த்தது அவ்வளவு அற்புதமான செயல். அவர் அனுபவிக்கிறாரு, சொல்லுவார், அக்கா நான் பாப்பாக்கு உடம்பு சரியில்ல, 3 மாசம் தான், ஊருக்கு போய் 3 மாசம் தான் இருக்கும், உடனே முடியாது. என்ன தம்பி, அது வந்து எங்க வீட்டுல வந்து அவளை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போற அளவுக்கு நேரம் இல்லைக்கா, அதனால நான் வந்து அவளை வந்து மைண்டை என்கேஜ், அதாவது வெளியில கூட்டிட்டு போறது, அங்க அதை காட்டுறது, இதை தனியா உட்கார வச்சோம்னா அவன் மட்டுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் வந்து அவள் யோசிக்க விடாம பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி பண்றதுக்காக நம்ம வந்து திருப்பி ஊருக்கு திருப்பி முடியாது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்பயும் விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த நிமிஷம் தான் அந்த வலியும் அந்த வேதனையும் கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆகையா ஒரே ஒரு கவிதையை மட்டும் அவர் எழுதிட்டு வந்த நல்லதான் தமிழ் மனவாளனை அந்த கவிதைக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா வந்திருந்தா என்னை விட இன்னும் சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அது வேற விஷயம். ஒரு மனுஷன் வந்து நம்ம எல்லாமே வந்து சரின்னா என்ன டக்குன்னு நம்ம மனசுல தோன்றது, அது என்ன குப்பை தானே, அப்படிதான் தோணும். அந்த குப்பையை கூட அழகிய பார்வையோட கவித்துவமா பார்க்கிற மனப்பான்மை அன்பு தம்பிக்கு சிவாவுக்கு. நான் எழுதியிருப்பேன் அந்த சருகு பத்தி, நதியில் விழுந்த சருகின் பயணம் ஆரம்பமா முடிவா. இது நான் எழுதின முதல் கவிதை, எப்போ எழுதுது. ஏன்னா தரையில விழுந்துட்டுனா அந்த சருகு வந்து நம்ம மிதிச்சு உரமாயிடும். ஆனா அது ஓடுற நதியில விழுது, அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த சருகு கரை ஒதுங்கலாம், இல்லாட்டி பயணிச்சு கடல்ல போய் கூட சேரலாம். ஆனா அந்த சருக ஒரு மனுஷன் எவ்வளவு உற்சாகமா இருந்தா, ஹாப்பியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, அந்த சருகு கூட அவர் கண்ணுக்கு வந்து கவிதையாக்கத்துக்கு. அந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். மரத்தில் இருந்து பழுத்த இலையொன்று விடுவித்து கொண்டு தலையை ஆட்டி தரையிறங்குகிறது. இந்த ஆட்டிங்கிறது தான் எனக்கு வந்து எது தலையை ஆட்டிட்டு விளையாடும், குழந்தைங்க தான் தலையை ஆட்டி விளையாடும். இந்த சருகு கீழே உதிரும் போது அப்படியே எப்படி நேரடியா பூமிக்கு வராது, காத்துல மிதந்து தான் அது வந்து தரையை வந்து அடையும். அந்த பார்வை வந்து அவருக்கு எப்படிப்பட்டிருக்கு பாருங்க, ஆட்டி தரையிறங்குகிறதான். எடை கூடிய இலைக்கு இங்கும் அங்கும் ஓடிட ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது. சருகு தரையில் நாட்டியம் ஆடுகிறது. அது என்ன செய்யும், தரையில பட்டா கூட அந்த காத்தடிக்கிற திசைக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த போகிறது வந்து சிவமணியோட கண்களுக்கு எப்படி தெரிஞ்சது, சருகு நாட்டியம் ஆடுகிறதாம். காற்றில் சிறகு விரிக்கிறது, நீரில் மிதக்கிறது. கனம் குறைந்ததும் சருகு
கவிதையாகிறது. அது கவிதையாகிறது இவருடைய கண்களுக்கு எவ்வளவு அழகா. அதுதாங்க ஒரு கவிஞனுக்கு வந்து பார்க்கிற பொருள் எல்லாம் பாடுபொருளாகிறது. பாடுபொருள் ஆக வேண்டும். அப்பதான் அந்த மாதிரி கவிதை தான் நம்மளுடைய மனசை நிறைய உளவியல் சார்ந்து பெண்ணியம் சார்ந்து மரணத்தை பத்தி கூட எழுதியிருந்தார். நான் அந்த கவிதையை எடுக்கல. ஒரு நல்லது வந்து ஏன் நம்ம அதை நெகட்டிவான ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு அந்த கவிதையை எடுக்கல. ஒரு தன்னம்பிக்கையை மனிதனுக்கு தேவையான அறிவுரை சொல்லாமல் ஒரே ஒரு கவிதை 3 வரி. விதையாக இரு. நமக்கு தான் சொல்றாரு அவர். விதையாக இரு, விதைத்து கொண்டே இரு. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, இது செஞ்சிரு பலனை எதிர்பார்க்காத. அது வந்து ரொம்ப சிம்பிளா 2 வரியில சொல்லியிருக்காரு. விதையாக இரு, விதைத்து கொண்டே இரு. அடுத்ததுதான் முக்கியம். விதைப்பது உன் வேலை, விதைப்பது உன் வேலை, முளைப்பது அதன் வேலை. தெரிச்சிடும். சொன்னாங்க இல்லையா, விதையோட நிர்வாணம் மரம், மழையோட மேகத்தோட நிர்வாணம் மழை. அந்த மாதிரி இதையும் அவ்வளவு அழகா தன்னம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து கடவுள் துகள். கண்டிப்பா நான் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்களோட பாப்பாவை வச்சுதான் 2 இரட்டை பெண் குழந்தைகள். 2மே அவருக்கு வந்து தேவதையா தான் வந்து அமைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு தேவதையை பத்தி அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அவள் தந்திடும் ஆற்றல் எங்கும் கிடைத்திடாத காந்த புலம். அதான் டச்சிங்க பத்தி அண்ணன் சொன்னார் இல்லையா, தமிழ் மனவாளன் இல்லையா, அதுதான். அவள் தந்திடும் ஆற்றல் எங்கும் கிடைத்திடாத காந்த புலம், அவளால் அடைந்திடும் பரவசம் பக்தி பரவசம். ஏன்னா அவள் வந்து கடவுளுடைய துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கார். ஒரு ஒற்றுமை பாருங்க. முதலில் சௌமா விருது, அடுத்தது கவிதை உறவு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 100 கவிஞர்களுக்கு 107 பேருக்கு கலைஞர் விருது கொடுத்துட்டு கலைப்படையாம ரொம்ப உற்சாகமா உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து ஹைக்கு விருதாளர். இவர்களினுடைய முன்னிலையில் இவருடைய புத்தகம் வெளிவந்திருக்கிறது மிகவும் சிறப்பான இது. ஏன்னா அடுத்தடுத்த விருதுகள் வந்து உங்களுடைய புத்தகத்துக்கும் குவிய வேண்டும். வந்து 5 நிமிஷம் தான் பேசுறதுக்கு சொன்னாங்க. அக்கா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்கக்கா அப்படின்னாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அன்பு சகோதரர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் ஐயாவுடைய குமுதத்துல, ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லிட்டு போயிடுறேன். கவிதை வந்துட்டு இருக்கு. மகள் இருந்த வீடு. நான் வந்தோடனே அவங்க சொல்லிட்டேன், மகள் இருந்த வீடு அப்படின்னோடனே நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிட்டு. எல்லாமே மறந்து போயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சா, பிறந்த வீடு மறந்தாச்சு. அந்த சுகானுபவம் எப்போவாவது நினைவு வரும். ஆனா அவர் வந்து மகள் இருந்த வீடு, அந்த இருந்தங்கிறது வந்து ஒரு வழியை கொடுக்குது. நம்ம இருந்தோம்ல நம்ம அம்மா வீட்டில், இனிமே போய் அப்படி இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நிறைய விஷயங்களை, அதுதான் ஆச்சரியம். ஒரு கவிஞன் வந்து எப்படி, பெண் குழந்தை கிடையாது, 2மே ஆம்பளை பிள்ளை, எப்படி ஒரு மகள் அவங்க வீட்டுல இருந்து எப்படி வேற வீட்டுக்கு போனாங்களோ, அங்க போனா எப்படி இருக்குமோ அதனுடைய ஃபீலை வந்து வார வாரம் அவ்வளவு அருமையா போன வாரம் எழுதியிருந்தாரு. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் தீர்த்து வைக்கணும் எல்லாத்துக்குமே. அந்த பொண்ணு அதை வந்து எங்க வீட்டுல எந்த சண்டையா இருந்தாலும் எந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நாங்க வந்து ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னா பாப்பா இருக்கும்போது தான் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட ஆரம்பிப்பேன். அதே மாரி அவருக்கு ஒரு வேலை நடக்கணும்னா பாப்பா வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான், அது எதா இருந்தாலும் மகள் வழியாக தான் நாங்கள் கடத்தி கொள்வோம். அதை பத்தி ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவமணி வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் படைக்க வேண்டும், நிறைய விருதுகளை வாங்க வேண்டும். அக்காவையும் அவங்க அம்மாவையும் மறக்காம மகிழ்ச்சி.